Hi friends, welcome to Plans to Fashion. ஸோ இன்றைக்கி இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு சுடிதாரோட ஸ்லீவ்ஸ் டிசைன் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பேக் பார்ட்டில் இன்விசிபிள் பைப்பிங் கழுத்துக்கும் ப்ளஸ் ஓப்பன் சைட்லேயும் இன்விசிபிள் பைப்பிங் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக்குக்கு பைப்பிங் வச்சுருவோம். அதுக்கு நீங்கள் லைனிங் கிளாத்தில் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பை வெட்டி எடுத்துகிட்டு லைனிங் கிளாத் மேலே பைப்பிங்கை வச்சு அப்படியே தைச்சிடுவோம். நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு இடம் விட்டுட்டு அந்த பைப்பிங்கை நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். இப்போது மெயின் கிளாத்தோட ரைட் சைடில் லைனிங்கை பைப்பிங்கை உள்பக்கமாக வச்சு நான் வச்சுருக்க மாதிரி காட்டியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி வச்சு நம்ம இப்போ அது மேலேயே நம்ம தைச்ச பைப்பிங் மேலேயே தையலை போட்டுட்டு வருவோம். லைனிங் கிளாத்தில் மேலே நம்ம போட்ட தையல் தெரியும் இல்லைங்களா, அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுட்டு வருவோம். பாருங்கள், தையல் போட்டாச்சு. இப்போ நெக்கை வெட்டி எடுத்துட்டு உள்ளே போட வேண்டிய கட் எல்லாத்தையுமே போட்டுருங்க. அந்த கட் போடுறது எதுக்கு அப்படின்னாக்கா சுருக்கம் இல்லாமல் திரும்பணும், அதுக்காகத்தான். ஸோ இப்போது திருப்பி லைனிங் மேலே ஒரு இன்னொரு ஸ்டிச்சஸ் ஒன்று போட்டுருவோம். இது பைப்பிங் நழுவாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு திருப்பினா சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஸ்டிச்சிங்கை போட்டுருங்க. இது படிமான தையல். இதை போட்டுட்டு திருப்பி பேக் சைடில் நம்ம மெயின் கிளாத்தோடைய ரைட் சைடில் இன்னொரு தையலையும் நம்ம போட்டுருவோம். இதுதான் ஃபைனல் ஸ்டிச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஷேப்பு நல்லா வரும். உங்களுக்கு பாருங்கள், திரும்ப இன்னொரு 1/4 இன்ச்சு தள்ளி அதிலே இன்னொரு தையலையுமே நான் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லைனிங் ஷேப் வந்துடும். சரி, நம்ம நெக்குக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஷோல்டரையும் ஆம்கோலையும் ஜாயின் பண்ணிவிட்டு கையோட எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். அதே மாதிரி ஒன் சைடு பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இன்னொரு சைடையும் ஷோல்டரையும் ஆம்கோலையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட்டையும் வெயிஸ்ட் லைனையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். செஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் வெயிஸ்ட்டுக்கு கொஞ்சம் கருடாகவும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் ஒரு இதையும் பொறுமையாக தைக்க உங்களுக்கு சுடிதார் நல்ல ஷேப்போடு கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்க, இப்போ அடுத்து நம்ம லைனிங்கை உள்பக்கமாக மடித்து தைச்சிப்போம். லைனிங்குடைய மடிப்பு நமக்கு வெளியில் தெரியாது, அது சுடிதாருக்குள்ளே மறைஞ்சிடும். அந்த மாதிரி நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. ஏற்கனவே அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த இடத்துல வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன் அது மேலேயே. இப்போது நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் அதனோட எக்ஸ்ட்ரா பீஸையும் கட் பண்ணி எடுத்துப்போம். இது ஒன் சைடு நான் கட் செஞ்சுட்டேன். திரும்ப நெக்ஸ்ட் சைடுமே திரும்ப மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் ஒரு பக்கமாக நிறுத்தி தையல் போட உங்களுக்கு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒரே கிளாத்தாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஓப்பனுக்கு பைப்பிங் வைக்கிறோம். நம்ம ஸ்லிட்டுக்கு கட் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு வச்சு ஒரு இன்ச்சு கேப்பில் அந்த லைனிங்கை வச்சு பைப்பிங்கை வச்சு நான் தைச்சிட்டு வரேன் பாருங்கள். அதாவது மெயின் கிளாத்தோடைய ரைட் சைட்லேயும் நம்ம அந்த லைனிங்கை வச்சு தைக்கிறோம். இப்போ நம்ம பைப்பிங்கை வச்சு நம்ம தைக்கிறோம். ஸோ கீழ்ப்பக்கமாக கட் போட்டு திருப்பிக்கிறேன் பாருங்கள். பாட்டம் சைடும் தைச்சிட்ருக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதே கட் போட்டு அடுத்த ஓப்பன் பக்கமும் திருப்பிக்கிறேன். நீங்கள் எல்லா பக்கமே அதே ஒரு இன்ச்சு இடம் விட்டு நீங்கள் பைப்பிங்கை ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். அந்த ஸ்லிட் கட்டுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் பாட்டமை நம்ம இடம் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதில் பைப்பிங்கை க்ளோஸ் பண்ணுற மாதிரி மடித்து தைப்போம். பாருங்கள், மடித்து தைச்சிட்டேன்.
இப்போ அதை நீங்கள் அப்படியே திருப்பி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பைப்பிங் மட்டும்தான் வெளியில் தெரியும். பாருங்கள், நீங்கள் தச்ச பீஸோ பைப்பிங்கோடைய பிசுரோ எதுவுமே வெளியில் தெரியாது, வெறும் பைப்பிங் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி சைட்லேயும் பண்ணுங்கள். நம்ம விட்ட கிளாத் 1 இன்ச்சு கிளாத் விட்டோம் இல்லைங்களா, அதை மடித்து நம்ம பைப்பிங் மேலே வச்சு தச்சு திரும்ப அதை உள்பக்கமாக நாம் திருப்பிட போகிறோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பைப்பிங் மட்டும்தான் உங்களுக்கு வெளியில் தெரியும். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரியே பண்ணிடலாம். நம்ம இது அத்தனையுமே ரைட் சைடில் தான் பண்ணுறோம். அதனால தான் உள்ளே திருப்பும் போது எல்லாமே உள்ளார போயிடும், நமக்கு வெளியில் எந்த ஒரு பிசுறுமே நமக்கு தெரியாது. ஸோ திரும்ப நீங்கள் திருப்பி அடிக்கும்போது உங்களுக்கு பைப்பிங் மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ பாட்டம் 2 ஓப்பன் சைட்லையுமே நம்ம பைப்பிங் வச்சு தச்சாச்சு. திரும்ப உள்பக்கமாக திருப்பி அந்த மடித்து வச்சது வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க. உங்களுக்கு பைப்பிங் வந்து ஓப்பன் சைட்லேயும் பாட்டம் சைட்லேயும் அழகாக உங்களுக்கு கிடச்சிடும். அவ்வளோதாங்க, நம்ம தைக்க வேண்டியது அத்தனையுமே தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், பைப்பிங் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், பைப்பிங் வந்து ஓப்பன் சைடு, பாட்டம் சைடு ப்ளஸ் இன்னொரு ஓப்பன் சைடில் பாருங்கள். அடுத்த நெக்கும் அதுக்கான பைப்பிங்கும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.